கட்சியில் பிளவு ஏற்படும் பொழுது மற்றவர்கள் இப்படி கூட இந்த கட்சியில் நடக்குமா, அதுவும் தந்தைக்கும் மகனுக்குமா, இது என்ன கௌரவம் திரைப்படம் போல ஆகிவிட்டதே என்ற அளவிற்கு அனைவரது கவனத்தையும் ஈர்த்து குடும்ப அரசியல் செய்தது. பிறகு தானே கட்சியின் தலைவர் என்றது, தான் அரசியல் கழித்து வந்த தன் மகனையே தலைமை பண்புக்கு தகுதியற்றவர் என்றது, அவரை கட்சியை விட்டு நீக்கியது. நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். தன் வீட்டில் தன் மகன் ஸ்பை செய்யும் உபகரணங்களை வைத்து தன்னை உளவு பார்க்கிறார் என்றது, தன் மருமகளும் மகனும் தன்னிடம் அழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்தனர் என்றது, இவை எதுவுமே அரசியல் தலைவருக்கான தலைமை பண்புகளே அல்ல. தற்போதைய அரசியல் சூழலில் எந்த ஒரு நல்ல அரசியல் நகர்வும் செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் 10வது இடத்தில் இருக்கிறார்.